Hi friends, welcome to Tasty Tamil Foods. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது என்னன்னா Sunday special recipe chicken kebab. இந்த chicken kebab வந்து உங்களுக்கு எல்லா விதமான ரைஸ்க்கு, கீ ரைஸ்க்கு, பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி, அதே மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ்ஷா இருக்கும். இப்போ வாங்க இந்த chicken kebabக்கு என்னென்ன பொருள் தேவைன்றது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க subscribe பண்ணலனா ப்ளீஸ் subscribe பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உடனே உங்களுக்கு தெரிய வரும். இப்போ வாங்க இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றதை பார்க்கலாம். நான் வந்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்துர்க்கேன். 1/2 கிலோ சிக்கன் வந்து இந்த மாதிரி மீடியம் பீஸா போட்டுக்கோங்க. ரொம்ப சின்னதா வேணா ரொம்ப பெருசா வேணா மீடியம் பீஸா போட்டுக்கோங்க. லெக் பீஸ் மட்டும் நான் ஃபுல்லா முழுசா வச்சிருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள்ஸ்பூன் தனியா தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகு தூள், 2 டேபிள்ஸ்பூன் தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, ஒரு பாதி லெமன் எடுத்துர்க்கேன். பெருசா இருந்தா பாதி எடுத்துக்கோங்க, சின்னதா இருந்தா ஒரு லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க. ஒரு முட்டை, சோள மாவு 2 டேபிள்ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ வாங்க फ्रेंड्स எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சிக்கனை நம்ம ஊற வைக்கணும். அதுக்கு வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நம்ம வச்சிருக்க தயிர் 2 டேபிள்ஸ்பூன் தயிர், மிளகாய் தூள் 2 டேபிள்ஸ்பூன், தனியா தூள் 1 டேபிள்ஸ்பூன், மிளகு தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள், கரம் மசாலா 2 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன், பாதி இது லெமன் ஜூஸ், உப்பு தேவையான அளவு, கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள்ஸ்பூன், அப்புறம் முட்டை 1. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் நான். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலா எல்லாத்தையும். இப்போ இதில் சிக்கனை சேர்த்துடலாம். பாருங்க எல்லா சிக்கனையும் சேர்த்தாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலாவில் சிக்கனை சேர்க்கறதுக்கு முன்னாடி சிக்கனில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. வாஷ் பண்ணிட்டு நல்லா ஃபுல்லாக ட்ரை ஆக்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் மசாலா வந்து தண்ணி விட்டுடும். சிக்கனில் உள்ள ஒரு தண்ணி ஃபுல்லாத்தையும் ட்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் மசாலாவில் சேருங்க. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. அப்படி உங்களுக்கு டைம் இல்லையா ஒரு 1/2 மணி நேரம் வச்சு அட்லீஸ்ட்டு ஊற வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். இப்போ பாருங்கள் சிக்கன் வந்து நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ வந்து நம்ம பொரிச்சிக்கலாம். இப்போ நான் ஸ்டவ்வில் வந்து பேன் வச்சுக்கிட்டேன். பேன் வந்து நல்லா சூடாயிடுச்சு. சிக்கன் பொரியிற அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். பேனில் எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கோங்க. ஏன்னா நிறைய எண்ணெய் ஊற்றி பொரிச்சாதான் இந்த சிக்கன் கபாப்க்கு வந்து நல்லாயிருக்கும். இந்த எண்ணெய் வேஸ்ட் ஆகாது. நம்ம நான்வெஜ் குழம்புலாம் செய்கிறோம் இல்லையா, மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, அதுக்கெலாம் தாளிக்கும் போது நம்ம இந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். இதில் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி சிக்கனை இன்னொரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா அந்த மசாலா கூட. ரொம்ப நிறைய சேர்த்துடாதீங்க, கம்மியாகவே சேருங்க. அப்போ தான் கொஞ்சம் உங்களுக்கு வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஸ்டவ்வை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சுக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா வெளியில் சீக்கிரம் கலர் மாறிடும், உள்ளே வேகாது சிக்கன். இப்போ வந்து இது ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம் ஒரு சைடுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. நான் வந்து இந்த மாதிரி சின்ன பீஸ் போட்டேன் இல்லையா, அதெல்லாம் மட்டும் முதல்ல திருப்பி விட்டுக்கிறேன். ஏன்னா லெக் பீஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அது வந்து ஒரு 7 நிமிஷம் ஆகும், 7லேருந்து 8 நிமிஷத்துக்கு வரையும் ஆகும். அதை இப்போ திருப்ப வேண்டாம். இந்த மீடியம் பீஸாக இருந்தது பார்த்திங்களா, அதை மட்டும் இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இப்போ லெக் பீஸை திருப்பிக்கலாம். லெக் பீஸ் வந்து ஒரு 8 நிமிஷம் போல் ஆச்சு. இதை இப்போ திருப்பி போட்டுக்கிறேன். பாருங்கள் இவ்வளோ சூப்பராக கலர் மாதிரி இருக்குது. நல்லா ஃப்ரை ஆகணும். ஸோ அதனால் பெரிய பீஸாக இருந்தால் ஒரு 8 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வைங்க. சின்ன பீஸாக மீடியம் பீஸாக இருந்ததுன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு வச்சுக்கோங்க. இப்போ இது வேகட்டும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன பீஸ்லாம் நல்லா வெந்துடுச்சு. நான் சின்ன பீஸ்லாம் மீடியம் பீஸ்லாம் நான் எடுத்துக்கிறேன்.
இது வந்து டோட்டலாக ஒரு சைடு 5 நிமிஷம் ஒரு சைடு 5 நிமிஷம் வச்சு வேக வச்சுருக்குறோம். பாருங்கள், இப்போ சின்ன பீஸை மட்டும் எடுத்துக்கலாம். லெக் பீஸ் இன்னும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் பீஸ் லெக் பீஸும் வெந்துடுச்சு. இப்போ இதையும் நான் எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைடு சிக்கன் கபாப் ரெடி ஆகிட்டுருக்கு, இந்த சைடு வந்து வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட இது வந்து தம்மில் இருக்குது. இப்போது ரெடி ஆகிடுச்சு, சாப்பாடு தம்மில் இருக்குது. இதோட ரெசிபியை வந்து நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்ட்டான சிக்கன் கபாப் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் வெஜிடபிள் பிரியாணி, வேக வச்ச முட்டை, தயிர் பச்சடி, சிக்கன் கபாப். இந்த சிக்கன் கபாப் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.